புதுச்சேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வீடுகளின் கழிப்பறை வழியாக கசிந்த விஷவாயு. காலையில் கழிப்பறையை பயன்படுத்திய 3 பெண்கள் உயிரிழப்பு. விஷவாயு கசிந்த பகுதியில் 10 தெருக்களில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றம். பாதாள சாக்கடை கால்வாய்களை திறந்து வாயுவை வெளியேற்றும் பணி தீவிரம். சென்னை, செங்கல்பட்டு உட்பட 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து கேட்டறிகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது நாம் தமிழர். அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என ஆலோசிப்பதாக தகவல். விக்கிரவாண்டியில் போட்டியிட பாஜக விரும்புவதாக தகவல். கூட்டணியில் உள்ள பாமகவுடன் ஆலோசிக்க திட்டம். டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து நாளை நீர் திறக்க வாய்ப்பில்லை. போதுமான அளவு நீரின்றி காணப்படும் அணை. மின் கட்டணம் மீண்டும் உயர்வு என்று பரவும் தகவலில் உண்மை இல்லை. தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம். தர்மபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் முன்னாள் உதவியாளர் கைது. வாரணாசியில் பதுங்கியிருந்த செந்தில் பிடிபட்டார். தூத்துக்குடியில் இரும்பு கம்பியை வைத்து மிரட்டி மது பாட்டிலை திருடிச் சென்ற ரவுடி. நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கனிமொழி நியமனம். மக்களவை குழு தலைவராக TR பாலு, மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா தேர்வு. தமிழ்நாட்டிற்கு 5700 கோடியை வரி பகிர்வாக விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பக்ரீத்தை ஒட்டி களை கட்டிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆட்டுச்சந்தை. 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். பயன்பாட்டுக்கு வந்தது திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம். முதல் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்பு. வங்கதேசத்திற்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இக்கட்டான சூழலில் 46 ரன்களை குவித்த தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிக் கிளாசன் ஆட்ட நாயகனாக தேர்வு. திருச்சி மாவட்டத்தின் அடையாளத்தை மாற்றப் போகிறது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். சுமார் 350 கோடி ரூபாயில் தயாராகி வரும் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாதம் திறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், தற்போது இந்த பேருந்து முனையம் என்பது எந்தெந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்? இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழகத்திலேயே முதல் முறையாக முதல் தளம், 2ஆம் தளம் என்று 2 அடுக்குகளும் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து முனையமாக திருச்சி பஞ்சப்பூரில் இந்த பேருந்து முனையமானது திறக்கப்பட இருக்கிறது. 350 கோடி ரூபாய் செலவில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த பேருந்து முனையம் திறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேருந்து நிலையம் எந்த அளவிற்கு திருச்சி வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக திருச்சி மாநகர வளர்ச்சி குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஷியாம் நம்ம அருகில் இருக்கார். அவர்கிட்ட இந்த பேருந்து நிலையம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை திருச்சி மாநகரத்துக்கு ஏற்படுத்தும், மாவட்டத்துக்கு எந்த மாதிரி ஏற்படுத்தும், இந்த முழுமையா பயன்பாடு கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரி அரசு செய்யணும், அது சொல்லுங்க.
திருச்சி வந்து ஒரு 1.5 மில்லியன் ப்ளஸ் பாப்புலேட்டட் சிட்டியாக இருந்துட்டு இருக்கு. இது வந்து இதோட நீட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு டிரான்சிட் ஹப்பாக இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் இப்படி ஒரு இன்டெகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் வர்றது உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துட்டு இருக்கு. இது வந்து திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மொத்தத்துக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்ஸையுமே வந்து இது ரிவைவ் பண்ணும். திருச்சிக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் டிவிஷன் இல்லைன்னா கூட இப்போ அந்த சிட்டி ரூட்ஸை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையுமே வந்து இந்த இன்டெகிரேட்டட் பஸ் டெர்மினஸோட இணைக்கிற ஒரு திட்டத்தையும் வந்து செயல்படுத்தணும், விரைவில் செயல்படுத்தணும். இப்போ செமி ரிங் ரோடாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஃபுல் ரிங் ரோடாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து இந்த இன்டெகிரேட்டட் பஸ் டெர்மினஸோட அந்த முழு பயன் வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதை வந்து விரைவில் வந்து அமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக திருச்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது திருச்சி மக்களுக்கு வந்து மிகவும் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பாலா, நாம் ஏற்கனவே கேட்டோம், தமிழகத்திலேயே முதல் முறையாக முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து முனையமாக திருச்சி பஞ்சப்பூர் இந்த பேருந்து முனையம் தயாராகி வருகிறது. இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. 85% பணிகளானது நிறைவடைந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த பேருந்து முனையம் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. சென்னையில் மத்திய அரசு நிறுவனங்கள் உள்ள சாஸ்திரி பவனுக்கு எதிராக நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து போராடிய டிஒய்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகளை கண்டித்து தற்பொழுது இந்திய மாணவர் சங்கத்தினர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அந்தந்த மாநில அரசுகளுக்கு மாநிலங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கம் நடத்திய போராட்டத்தால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யும் போது காவல்துறைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டம் நடத்தியதால் சாஸ்திரி பவன் அலுவலகம் முழுவதுமே காவல்துறை குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பலா நீட் குளறுபடிக்கு எதிராக மத்திய அரசின் நிறுவனங்களை முற்றுகையிடும் போராட்டத்தில் டிஒய்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் விக்கிரவாண்டியில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அதேபோன்று அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தேவையான வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியும் தனித்து களம் காண்கிறது. ஆனால் மைக் சின்னத்திலேயே போட்டியிடுவதா அல்லது கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு பெறுவதா என நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விக்கிரவாண்டியில் பாமகவிற்கு செல்வாக்கு இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக மாவட்ட தலைவர் கலிவரதன் அல்லது ஏஜி சம்பத்தை களமிறக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாமகவிடம் பாஜகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாமக போட்டியிட விரும்பும் பட்சத்தில் மாவட்ட செயலாளர் புகழேந்திக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நாளை மறுநாள் தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று பாமக ஏற்கனவே கொள்கை முடிவெடுத்துள்ளது. ஆனால் விக்கிரவாண்டியில் வாக்கு வங்கி பலமாக இருப்பதால் பாமக போட்டியிடுவது குறித்து ஆலோசிப்பதற்கு ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூடுகிறது. இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஆதரவு அளிப்பதா என முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
மேலும் இக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.